சின்ன பையனா இருக்கிறப்போ என் பாட்டி கிட்ட போய் சாப்பாடு கொடு அப்படின்னு நச்சரிப்பான். எங்க பாட்டி தினம் கரெக்டா அவங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடை காலையில 4 மணிக்கே செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு நாள் இவன் இந்த மாதிரி பசிக்குதுன்னு சொல்லவே பாட்டி அவங்க செஞ்ச ஒரு வடையில பாதியை இவனுக்கு கொடுத்தாங்க. அவன் அதை வாங்கி பார்த்துட்டு, பாட்டி இது யானை பசிக்கு சோள பொரி மாதிரி அப்படின்னா. இன்னி கதை யானைய பத்தி. யானை நிலத்துல வாழற விலங்குகள்லயே பெரிய உருவம் இதுக்குதான் இருக்குன்னு சொல்லவே வேணாம். யானையோட இந்த சைஸ பார்த்தா எனக்கு ஆச்சரியமும் பயமும் கலந்த ஒரு உணர்வு வரும். இவ்வளவு பெரிய யானை நினைச்சா ஒரு புலியை அடிச்சு மிதிச்சு பிரியாணி பண்ணி தின்னலாம். ஆனா யானைகள் தாவரம் மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழற ஒரு சாதுவான மிருகம். ஒரு பக்கம் பிள்ளையார், இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட மன்னர்கள் வச்சிருந்த பெரிய பெரிய யானை படைன்னு இந்தியா வரலாறுலயும் பண்பாட்டுலயும் யானைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் யானைகளை போர்ல பயன்படுத்தி இருக்காங்க. வட ஆப்பிரிக்கால கார்த்தேஜ் நகரத்தோட மன்னன் ஹானிபல் ஆல்ப்ஸ் மலையை தாண்டி போய் ரோம தாக்க அவர் யானையை தான் பயன்படுத்தினாரு. படைகள் மட்டும் இல்ல, யானை நமக்கு ஏறு உழுவுறது, வெட்டின மரத்தை தூக்குறது, கோயில் கட்ட பாறைகளை இழுத்துக்கிட்டு வருதுன்னு காலங்காலமா நிறைய வேலை செஞ்சுட்டு வருது. இப்ப கூட பர்மாவோட மர ஆலைகள்ல மரத்துண்ட தூக்குற வேலைய 2000 யானைகள் தான் செய்யுது. கேரள திருவிழாக்கள்ல யானைக்கு நல்ல அலங்காரம் செஞ்சு வரிசையா ஊர்வலமே கூட்டிட்டு போவாங்க. சங்க இலக்கியத்துல யானைக்கு என்ன பேரு தெரியுமா? ஆண் யானைக்கு களிறுன்னும் பெண் யானைக்கு பிடினும் பேரு. உலகத்துல 3 வகை யானை இருக்கு. 1 ஆப்பிரிக்கா புதற்காட்டு யானை, லாக்சடான்டா ஆப்பிரிக்கானிஸ். 2 அடற்காட்டு யானை, லாக்சடான்டா சைக்ளோட்டிஸ். 3வது ஏசியா யானை, எலிஃபஸ் மேக்சிமஸ். இந்த 3 வகையில ஆப்பிரிக்கா யானை தான் இருக்கிறதுலயே பெரிய யானை. சும்மா இல்ல, முழு வளர்ச்சி அடைஞ்ச இந்த ஆப்பிரிக்கா யானையோட ஒசரம் குறைஞ்சபட்சம் 13 அடியாவது இருக்கும். அதோட எடை கிட்டத்தட்ட 7000 கிலோ இருக்கும். ஏசியன் யானை ஆப்பிரிக்கா யானையை விட ஒரு 2 இல்ல 3 அடி ஒசரம் கம்மியாவும் 6000 கிலோ எடையிலயும் இருக்கும். ஆப்பிரிக்கா யானையோட காது ரொம்ப பெருசு. நம்ம ஊர் ஏசியன் யானையோட காது அதுல 3ல 1 பங்கு தான். யானையோட தோல் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு தடிப்பா இருந்தாலும் அதால நிறைய விஷயத்த ரொம்ப உன்னிப்பா உணர முடியும். யானையோட தந்தம் அதோட முன்வெட்டு பல். உலகத்திலேயே பெரிய தந்தம் ஆப்பிரிக்கா யானைக்கு தான் இருக்கு. பொதுவா ஆசியா யானையில ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும். ஆனா ஆப்பிரிக்கா யானைகள்ல பெண் யானைக்கும் தந்தம் இருக்கும். ஆசியா யானைகள்ல மக்னான்னு ஒரு வகை இருக்கு, அதுக்கு சுத்தமாவே தந்தம் இருக்காது. யானையோட தந்தத்தோட பிரயோஜனம் என்ன? 1 அதோட எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. 2 தண்ணி தேடி அது நிலத்தை நல்லா ஆழமா தோன்றதுக்கு. 3 கிளைகளை முறிக்கிறதுக்கு. யானை மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னா நம்ம எல்லாம் முதல்ல கையெடுத்து தும்பிக்கை மாதிரி ஆக்கி காட்டுவோம். யானைக்கு இந்த தும்பிக்கை, அதாவது அதோட மூக்கும் மேல் உதடும் சேர்ந்த இந்த நீண்ட பகுதி, அதுக்கு ஒரு கை மாதிரி. அந்த தும்பிக்கைக்குள்ள எலும்பெல்லாம் கிடையாது, அதனால அது எப்படி வேணாலும் வளையும் நெளியும். இதை பயன்படுத்தி யானை அதோட உணவை மரத்துல இருந்து பறிச்சு தின்னும், இல்ல தண்ணி அள்ளி அள்ளி குடிக்கும். 1,50,000 தசை நரம்புகள் கொண்ட இந்த தும்பிக்கையோட எடை மட்டும் சுமார் 200 கிலோ இருக்கும். இவ்வளோ நுண்ணுணர்வு இருக்கிற இந்த தும்பிக்கையை வச்சு ஒரு சின்ன புல்ல கூட யானையால பிடுங்க முடியும். 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தண்ணியை கூட இதால உணர முடியும். யானையோட கண்களுக்கு பக்கவாட்டு பார்வை மட்டும் இல்லாம அதுக்கு கிட்ட பார்வையும் இருக்கு. தூரத்துல இருக்கிற விஷயங்கள் அதோட கண்ணுக்கு அவ்வளவு தெளிவா தெரியாது. அதனால யானைகள் முக்காவாசி அதோட தும்பிக்கையை வச்சுதான் மோப்பம் பிடிச்சு எதிரியோ இல்ல அதோட உணவையோ கண்டுபிடிக்கும். அதோட கோபத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி தும்பிக்கையால தான் காட்டும். யானைகள் நம்மள மாதிரி குடும்பமா தான் வாழும். இந்த கூட்டத்துக்கு மூத்த பெண் யானை தான் தலைமை தாங்கும். இந்த பெண் யானைக்கு அது இருக்கிற காடு பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பொதுவா ஆண் யானைகள் வயசுக்கு வந்ததும் அது குடும்பத்துல இருந்து தனியா போயிடும். யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி நேரத்துல அதோட உடம்புல ஏற்படுற மாற்றம் தான். அதோட கண்ணத்துக்கு மேல இருக்கிற சுரப்புல இருந்து மத நீர் சுரக்கும். இந்த காலத்துலதான் அதோட பர்சனாலிட்டியே உருவாகுது. இவ்வளவு இயல்பான விஷயத்தை தான் நம்ம இது வரைக்கும் ரொம்ப தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். பெண் யானைகள் பொதுவா 15 வருஷத்துக்குள்ள பருவத்துக்கு வரும். அது கர்ப்பமாயி குறைஞ்சது 20 இல்ல 22 மாசத்துக்கு அப்புறம் தான் குட்டி வெளியில வரும். இந்த பிரசவம் நடக்கிற போது அந்த கூட்டத்துல இருக்கிற மத்த பெண் யானைகள் எல்லாம் அம்மா யானைய சுத்தி மறைச்சு பாதுகாப்பா நிக்கும். யானைகளால ஓட முடியாது. மிஞ்சி போனா 40 கிலோமீட்டர் வேகத்துல நடக்க முடியும். அந்த சைஸ்ல 40 கிலோமீட்டர் வேகத்துல நடந்தாலே நமக்கு ஓடுற மாதிரி தானே இருக்கும்.
யானை சாதாரணமா 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் நடக்கும். ஆனா அதுக்கு நீச்சல் நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாம அதுக்கு தண்ணியில குளிக்கிறதும் விளையாடுறதும் அவ்வளோ பிடிக்கும். யானைகள் பெரிய உருவம் இல்ல, அப்ப அதுக்கு தேவைப்படுற சாப்பாடோட அளவும் பெருசா தானே இருக்கும். ஒரு நாளைக்கு 100-300 கிலோ வரைக்கும் சாப்பிடும். 100-150 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும். அதனால ஒரு நாளோட 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் சாப்பாடு தேடுறதுதான் இதுக்கு மெயின் வேலை. கோடை காலத்துல உணவு தேடி தண்ணி தேடி யானைகள் இடம்பெயரும் போது அது காலங்காலமா போற ஒரே குறிப்பிட்ட வழியில தான் போகும். இன்னைக்கு அதோட வழியை நாம ஆக்கிரமிச்சு கட்டடங்கள் கட்டிவிட்டு இருக்கோம். வழி இல்லாம பயத்திலையும் குழப்பத்திலையும் பக்கத்துல இருக்கிற விவசாய நிலங்களுக்கு போக வேண்டியது இருக்கு. அங்கே போனா ஊருக்காரங்க சும்மா விடுவாங்களா? வழி தவறி ஊருக்குள்ள வர காட்டு யானைகளை பிடிச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து கும்கி யானையா மாத்தப்படுது. இன்னைக்கு நம்ம தேவைக்காக வேகமா காட்டு அழிச்சுட்டே வரும். சும்மா சொல்லல, 90 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புல இருந்த ஏசிய யானைகளோட வாழ்விடம் இன்னைக்கு வெறும் 5 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல வந்து நிக்குது. இந்த பாக்கி என்றும் காணாம போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இல்ல. இதனால யானைகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது போதாதுன்னு அதோட விலை மதிப்பு இருக்கிற தந்தத்துக்கு வேற வேட்டையாடப்படுது. 1972ல மத்திய அரசினால கொண்டு வரப்பட்ட காட்டுயிர் பாதுகாப்பு சட்டம் ஒரு அளவு யானைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. 1991ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தினால யானை தந்த விற்பனை தடை செய்யப்பட்டது. 1992ல செயல்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் அப்படிங்கிற திட்டத்தினால யானைகளோட எண்ணிக்கை ஓரளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சது. யானைகள் நம்ம காட்டு வளத்தோட குறியீடு. இவ்வளவு பெரிய ஒரு உயிரினம் அழிஞ்சு போகுதுங்கிறது யானைகளை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. நம்மளை சுத்தி இயற்கை அழியுதுங்கிறதுக்கான எச்சரிக்கை இது. அதை கேட்கறதும் கேட்காம போகிறதும் நம்ம கையில தான் இருக்கு.